கேரித் ஆற்றங்கரை ஓரத்தில் படுத்துக் கொண்டிருக்கின்றார். உணவு எப்போ வரும்? யார் கொடுப்பார்கள்? பசி வேற. அந்த பசினால அவன் எப்ப சாப்பிட்டானோ அவன் சாப்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இசைபேல் ராணி அவனை துரத்துகிறார், அவனை வெட்டி போட்டுற எலியாவை. என் அன்பு தேவப்பிள்ளை, ஆகையால அவன் சாப்பிட்டு இருக்க முடியாது, அவன் சாப்பிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் சரீரம் ஓடி ஓடி களைத்து போனவன், பலவன் அடைந்தவன். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த மனுஷன் கேரித் ஆற்றங்கரையில் படுத்து கொண்டு இருக்கிறான். ருசித்தவனுக்கு காகங்களை அழித்து, என் அன்பு தேவப்பிள்ளைகளே, என்ன பிள்ளை படுத்து கொண்டிருக்கிறது, நீங்க போய் அவரை எழுப்பி, ஆமே, அவன் விடியற் காலையில, ஆமேன், வசனம் என்னமா சொல்லுது? விடியற் காலையில அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போனாங்க. ருசித்தவன், நீ ருசித்தியா? காகத்தை கொண்டு உனக்கு உதவி செய்வார். நீ யாரையும் நோக்கி பார்க்காத. வேதம் சொல்லப்படுகிற சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், வானத்தி பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு உதவி வரும். ஒத்தாசுவர் கண்மலையை என் கண்களை ஏற